நான் இதுவரைக்கும் எவ்வளவோ கோவிலுக்கு போயிருக்கேன். ஆனா, இந்த மாரி நான் ஒரு கோவிலுக்கு போனதே இல்ல. பொள்ளாச்சியில சுத்தியும் தென்னந்தோப்பு. அதுக்கு நடுவுல ஒரு கோவில். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான கோயில். இந்த அருமையான கோவிலோட நிறுவனர் யார் தெரியுமா? திரு ஆர்.கே.சி. செந்தில்வேல் செட்டியார் தான். கோபால் ஐயா தான் இந்த கோவிலோட பூசாரி. இந்த கோயிலோட பேரு வாக்கியாமேட்டு ஸ்ரீதேவி ஸ்ரீ சப்த கன்னிமார் கருப்பணசாமி ஆலயம். இந்த கோவில் பொள்ளாச்சியில இருக்க கோட்டூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல என்னென்ன கடவுள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ சப்த கன்னிமார், ஸ்ரீ கருப்பணசாமி, புற்றுக்கண் மாரியம்மன், ஆதி பெரியசாமி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ தன்வந்தரி, ஸ்ரீ மாட்டையா கவுண்டர் சுவாமி, அப்புறம் நவகிரக மூர்த்திகள். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார் பூஜை வந்து பண்ணாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிறப்பு வழிபாடாக இதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். இங்கே வந்து 7 கன்னி பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பூஜைகள்லாம் பண்ணாங்க. அந்த வளையல், மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு பன்னீர்லாம் தெளித்து, ஸோ அந்த சப்த கன்னிமார் வழிபாடுக்காக அவங்களுக்கு பண்ணி பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு இது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அவங்கள வந்து அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆலமரம் கிட்ட வச்சு அந்த கலசமெல்லாம் வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கலசமெல்லாம் அவங்க வாங்கின பிறகு அதை எடுத்துகிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே வருவாங்க. கோயில் அப்படியே சுற்றி வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பூஜை, அஸ்வமேத பூஜை இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கோயிலுக்கும் சொந்தமாகவே பசுமாடு, குதிரை எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா பூஜையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக முறைப்படி பொறுமையாக அதுக்கான டைம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவசரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக பண்ணுறாங்க. அப்புறம் பெரிய நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு 1500 வந்து விளக்கு ஏற்றுனாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அந்த விளக்கு ஏற்றுனாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இதை பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. ஒரு அவங்க பேர்லாம் வந்து ஒரு எழுதி ஒரு பவுலில் போட்டுட்டு, ஸோ அதுலேருந்து ஒரு லக்கி வின்னர் மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அதை வந்து பரிசாக கொடுத்தாங்க. சென்டர் வாங்க. இங்கிட்டு வா சாமி, இங்கிட்டு வா, இங்கிட்டு வாமா, இங்கிட்டு வா. ஒன்னு எடுக்குறீங்க, குளுக்குறீங்க. நல்லா கலக்கி கூட எடுத்துக்கோ. தலைவரே கீழ நீங்க ஏதோ ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. மேல தலைவரே நீங்க ஏதோ ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. மேல தலைவரே எடுங்க. ரைட், வெரி குட். ஒரே சிங்கி உள்ள தலைவரே நீங்க சம்சாரத்து ஓட போடுவீங்க. எங்க படிக்கலாங்களா? எங்க போடுங்க. நான் ஒண்ணு சொல்லுங்க. எங்க படிக்கலாங்களா? படிக்கலாம். நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு குழந்தை இருக்குன்னு ஒரு பொறுமையை சொல்லுங்க. எந்த ஒரு குழந்தை இருக்குது? அது இறைவனுக்கு நீங்க எனக்கு மட்டுமே தான் தெரியும். கோட்டூரா, கோயம்புத்தூரா, மலாண்டி வட்டணுமா? மலாண்டி வட்டம் தானா? பொங்கலூரா, இறைவன் சன்னதி பொள்ளாச்சியா? மலாண்டி வட்டணுமா? படிக்கலாங்களா? எங்க படிக்கலாங்களா?
அச்சிதா ராஜா. அச்சித ராஜா யாரு? அச்சிதா ராஜா. எந்த ஊரு? ஆள் இல்லைன்னா இப்போ இருக்காங்க ஆள் இருக்காங்க. எந்த ஊர்னா? அச்சிதா ராஜா எந்த ஊருங்க? 989. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொக்கப்பானை. ஸோ அந்த சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு நடந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து வர காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மறந்து போயிட்டுருக்கோம். பட் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பழைய முறைப்படி எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். பக்கத்தில எந்த சத்தமுமே இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா நீங்க வந்து நிம்மதியா இங்க உட்காந்து தியானம் பண்ணலாம். சாமிகிட்ட வந்து என்ன வேணுமோ வேண்டலாம். ஸோ எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்கும். கலக்கணா நல்லா. கலக்கணா. அக்காவை பேனா கருப்பா வந்துடலாம். கருப்பு அது பேனா கொடு. வீட்டுல மணிண்ணா பேனா கொடு. மணிண்ணா ஏன்னா நீங்க எல்லாம் வந்து பார்க்க ஒண்ணும் பிரச்சனை. அவர் வீட்டுக்கு போனாருன்னு எங்க என் பேர் எடுக்காம அர்ஷதாவது நிச்சயதாவது வச்சிருக்க அப்படின்னு சங்கடப்படாதீங்க. அன்னையோட சொல்லிடுங்க போவே. அடுத்தபடியாக இரண்டாவது அதிர்ஷ்டசாலி அம்மன் அருள் ஆறுக்கு இருக்குது அவங்களுக்கு தான் கிடைக்கும். அம்மன்னர் ஆறுக்கு இருக்குமா அவங்களுக்கு தான் கிடைக்குமாமா. கொடுத்துரு அப்டேட் கொடு தாத்தா. வெரி குட். ஏங்க சரி அப்படியே மெஜாரிட்டி எல்லாருமே மலையாண்டி விட்டு இந்த தடவை சொல்ல பார்க்கலாம். பூ மலையாண்டி விடணுமா? ஏங்க பூ மலையாண்டி விடணும் ஏங்க புலசிக்கிற அதனால மலையாண்டி விட்டோம். கோட்டூர் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கோட்டூர் பிரிச்சு ரெண்டு கோட்டை மலை ரெண்டு பிரிச்சு அந்த அம்மா இருக்கு. 850-835-831 அம்சவேணி. இன்சிட் என்ன உங்களது? எம் முருகனா? ரைட். இதை டிக் பண்ணி கொடுங்க. இரண்டாவது அதிர்ஷ்டசாலி முடிஞ்சு மூணாவது அதிர்ஷ்டசாலி 5 5 4 3 1 2 எந்த வழி என்ன சொல்லி கொடுத்தாரு? 2 1 கலக்குங்க. அண்ணா கலக்குங்களா? கலக்குனா? இப்ப எந்த ஊர்னா? இப்ப எந்த ஊர்னா? ஊர் பேர் போடல. ஊர் பேர் போல பேர் போட்டுருக்காங்க. கே மாலதி. கே மாலதி. மாலதி மாலதி மாலதியா? 9042676869 போன் அடிங்க. மாலதி மாலதி இருக்காங்களா? மாலதி இருக்காங்களா? எந்த ஊரு? ஊர் பேர் ஊரெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் என்னோட நம்பர் இருக்கு பாருங்க. என்ற நம்பர் இருக்கு பாருங்க. 90 கோட்டூர் 942. ஆமா 67 68 69 நம்பர் கொடுத்தா உங்களுக்கு நான் தான் எழுதி என்ற நம்பர் கொடுத்தேன். அந்த பாத்தியா வரவங்க ராசி சேல் கோல் அடிச்சிருக்காரு. அல்ல சேல் கோல் அடிச்சிருக்காரு. இங்க கொண்டு வந்து போன் நம்பர் மில்லினாங்க. சரி என்ற நம்பர் எழுதிங்க. அது சுந்தன இல்ல அப்படியல்ல லோகனம் கரிசு அது சுந்தர் இல்லாத சார்ப்ல. அடுத்தபடியாக நான்காவது கலை கொடு. கலக்கு நாங்களே கொடு. ஆமா நான் கலக்கணும். ஆனா அன்னைக்கு பூரி கலக்குறீங்களா? பூரி மாவு கலக்குறீங்களா? அதே மாவு கலக்கணும். அன்னி சொல்ற மாதிரி என்ன கலக்கணும்? ஒன்னு மட்டும் எடுங்க. ஒண்ணு மட்டும் எடுங்க. ஏதோ ஒன்னு எடுப்பா.